அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. கொங்கு மண்டலம் விஜய் பக்கம் வருமா, செங்கோட்டையன் இதற்கு உதவுவாரா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு ஷியாம். வணக்கம் நிஜந்தன். பாண்டிச்சேரியில விஜயோட கூட்டம் நடக்க போகுது. பாண்டிச்சேரியில நடந்தாலும் அது தமிழகத்தினுடைய எல்லைகளில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. பாண்டிச்சேரியில் நடப்பது பாண்டிச்சேரிக்கானதா இல்ல தமிழகத்தின் எல்லையில் இருக்கின்ற மாவட்டங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்துவதற்காக? பாண்டிச்சேரி ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்குன்னா, தமிழ்நாட்டில இருந்து யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதாவது ஒன்லி ஃபார் பாண்டிச்சேரி ரெசிடென்ட்ஸ். கியூஆர் கோடெல்லாம் கொடுக்கணும், நாங்கள் செக் பண்ணி தான் உள்ளே விடுவோம். ஸோ தமிழ்நாட்டில இருந்து நம்ம எதிர்பார்க்கிற தமிழ்நாட்டு எல்லையோர கிராமத்துல இருந்து கூட போகக்கூடாது. அது எப்படி அதை செயல்படுத்துவாங்கன்னு எனக்கு உண்மையிலேயே புரியல. ஏன்னா கியூஆர் கோடு வந்து ஐடென்டிட்டி கொடுக்கலாம், அதுக்கு பிறகு ஆதார் கார்டெலாம் வாங்கி செக் பண்ணினா அது விஜய்க்கு இன்னும் கொஞ்சம் பிரபலத்தன்மையை தானே அது கொடுக்கும். ஒரு கூட்டங்கிறது இயல்பாக நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். யார் வேணாலும் போய் கூட்டம் கேட்கலாங்கிறது தான் சுதந்திரம். நான் எனக்கு பிடித்த தலைவரை பார்க்கறதுக்கோ கேட்கறதுக்கோ நான் வந்து எங்க வேணாலும் போவேன். நாங்கெல்லாம் பாட்னாக்கு போயிருக்கோங்க அந்த காலத்துல, ஜெயபிரகாஷ் நாராயணனை பார்ப்பதற்கு 1975 காலகட்டம். அது என்ன மாதிரியான ஒரு நிபந்தனைன்னு உண்மையிலே எனக்கு புரியல. ஆனா இப்போதைக்கு பாண்டிச்சேரிக்காரங்க என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தமிழ்நாட்டுக்காரங்க பாண்டிச்சேரியில போய் பெட்ரோல் போடக்கூடாது, அதாவது காருக்கும் போடக்கூடாது, வயிற்றுக்கும் போடக்கூடாதுன்னு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் சொல்லுது. அப்படிதானே? ஆனா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ல, ஒரு ட்ரெமர்ஸ் அதனுடைய அதிர்வலைகளை ஏற்படுத்தும்ல. ஒரு தமிழ்நாட்டுக்காரங்க போனாலும் போகாட்டியும் பாண்டிச்சேரி நடக்குது அப்படின்னா விழுப்புரம்காரங்க இல்ல கடலூர் இந்த மாதிரி மாவட்டங்கள் இருக்கிறவங்களுக்கு இங்க விஜய் வருகிறார் அப்படிங்கிறதே ஒரு அதிர்வை தருமா தராத? அதிர்வை தரும். அதாவது விஜய் காலையில 11 மணிக்கு தான் பை கார் வந்து போய் சேர போறாரு. நண்பகல் கூட்டம், அதாவது பகல் 1 மணிக்குள்ள முடிக்கணுங்கிற மாதிரியான பிளான் மாதிரி தான் தெரியுது. அவங்க கொடுத்துருக்க டைமிங்கை பார்த்தா அப்படிதான் தெரியுது. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். ஆனா 5000 ரெஸ்ட்ரிக்ஷன், அப்புறம் லோக்கல் ரெசிடென்ட் தான் போகணும், அது நடைமுறைப்படுத்த முடியாத விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயும் நம்ம டைம் போட்டு கொடுத்து ப்ராக்டிக்கலாக அது நடக்கல. ரோட் ஷோ இல்லை, ஆனா நான் ரோட் ஷோக்கு எதிரி தாங்க. அது ரொம்ப பெரிய அளவுக்கு பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிறது என்னோட கருத்து. யாருக்குமே, முதலமைச்சர் உட்பட யாருக்குமே வந்து ரோட் ஷோ அனுமதி கொடுக்கக்கூடாது என்பது எனது கருத்து. ஆனா இவர் போகும்போது, கார்ல போகும்போது, தமிழ்நாட்டு பார்டரை தாண்டி போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். அப்போ அவர் காரை வழியில ஒரு வரவேற்பு கொடுத்தாங்கன்னாலோ, இல்லை சிறிய அளவுக்கு வந்து ஏற்பாடுகள் செய்து அதுவே ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாலோ அதெல்லாம் எப்படி தடுக்க முடியும்? விஜய்க்கு வந்து இது மேலும் ஒரு பிரபலத்தை தாங்க அதிகரிக்கும். நீங்க பொதுவாகவே தடைகள் போட போட, நிபந்தனைகள் விதிக்க விதிக்க அந்த தலைவருக்கான மவுசு தான் கூடும். அதை அப்படியே விட்டீங்கன்னா இயல்பான போக்கிலே அது போயிடும். உண்மையாவே எவ்வளவு நமக்கு செல்வாக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போ வேன்ல இருந்து தான் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. மேடை கிடையாது பாண்டிச்சேரியில். ஈரோட்டில் தான் மேடைக்கான அனுமதியெல்லாம் வேலையெல்லாம் நடக்கு. பாண்டிச்சேரியில் மேடையே கிடையாது. ஒரு பெரிய கிரவுண்டை சுத்தப்படுத்தி வச்சிருக்காங்க. அங்க வந்து விஜயோட பிரச்சார வாகனம் முதலே போயிருது. இன்னைக்கே போயிருந்தாங்க, இன்னைக்கு ஈவினிங்குள்ள போயிருந்தாங்க. நாளைக்கு நம்ம டிவிகள்லாம் நாளைக்கே விவாதத்துக்கு தயாரா இன்னைக்கே புக்கிங் ஆரம்பிச்சாச்சு. விவாதத்துக்கு வர்றவங்களுக்கான அழைப்பிதழ்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா ஊடகங்கள் தயாரா இருக்கு. விஜயோட வருகை பெரிய அளவுக்கு ஊடகங்கள் எதிர்பார்க்கின்றன. இந்த பாண்டிச்சேரி லோக்கல் சேனல்ஸ் கூட வந்து ரொம்ப தயார் நிலைமையில் இருக்கிறதாக அங்கிருந்து நண்பர்கள் சொன்னாங்க. இந்த பாண்டிச்சேரியில் வந்து ஒரு காலத்துல நான் ஒரு கேண்டிடேட்லாம் போட்டிருக்கேங்க. அதாவது 30 சட்டமன்ற தொகுதியிலையும் 30 வேட்பாளர்கள். பாண்டிச்சேரியிலே முதலமைச்சரை எதிர்த்து ஒரு தள்ளுவண்டியில வந்து இஸ்திரி போடுவார் இல்லைங்களா, அவரை நான் நிறுத்தி வச்சோம். ஒரு பக்க செய்தி அந்த காலத்துல. எதுக்குன்னா அது நம்மளோட ஒரு ஒரு பிடிமானத்தை காட்டணுங்கிறதுக்கு தான். அவர் ஜெயிக்க போறதில்ல, எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த பிரச்சார காலம் பூரா வந்து 2 போலீஸ்காரங்க அவருக்கு காவலுக்கு இருந்தாங்க. என்னன்னா முதலமைச்சரை எதிர்த்து போட்டி போடுறாருங்கிறதுனால அதுல ஒரு பிரபலத்தன்மை கிடைத்தது. இப்படித்தானே விஜயோட இது. நம்மளே அந்த லெவல்ல திங்க் பண்ணி செய்யும் போது, மதிமகாராஜான்னு ஒருத்தருங்க, அவர் தான் இன்னமும் இருக்காரு, தொடர்புல எல்லாம் இருக்காரு. அவர் தான் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருந்தாரு. அப்போ விஜய் மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார், பெரிய சினிமா ஸ்டாரு, அவருக்கான பிரபலத்தன்மை, அதை வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் குறைச்சு மதிப்பிடுது. அதாவது அவங்க கூட்டணிக்கு முயற்சி பண்ணாங்க.
இன்றைய முதலமைச்சர் பாண்டிச்சேரி முதலமைச்சர் விஜயோட கூட்டணிக்கு முயற்சி பண்ணாரு. ஏன்னா பிஜேபி கூட்டணி அவருக்கு ஒத்து வரல. ஆரம்பத்துல பிஜேபி அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டே இருந்தது. ஆனா விஜய் தமிழ்நாட்டுல வந்து அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வரலன்னு தெரிஞ்ச உடனே பாண்டிச்சேரியில அவங்க முட்டுக்கட்டப்பட்டாங்க. ரங்கசாமி ஆரம்பம் வரைக்கும் அவர் ரோட் ஷோக்கெல்லாம் சரின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு, புஷியானந்து போய் கேட்கும்போது. அப்புறம் அவர் கட்சிக்குள்ளேயே சபாநாயகர் வந்து பிஜேபி, அவர் வந்து அதெல்லாம் ரோட் ஷோலாம் கொடுக்கக்கூடாது, சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படும், 2 பக்கமும் ஓப்பன் ட்ரைனேஜ் இருக்கு, அதில் யாராவது விழுந்துட்டா என்ன பண்றது, இப்படி பல காரணங்கள் சொன்னாரு. அப்கோர்ஸ் ரோட் ஷோ கொடுக்கக்கூடாது தான். அப்போ ரோட் ஷோல இருந்து அவங்க வாபஸ். அதனாலதான் அந்த 5th டேட்டை வந்து 9th டேட்டுக்கு விஜய் வந்து மாத்தினாரு. அது பிறகு 9th அன்னைக்கு இன்னைக்கு கூட்டம்னு வரும்போது, அப்ப விஜயோட ஏதோ ஒரு வகையில கூட்டணிக்கு முயற்சி செய்யற சில கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள், அவர்கள் வந்து இதற்கான ஏற்பாடுகள்ல அவங்க வந்து மறைமுகமாக தீவிரம் காட்டுவார்கள். காங்கிரஸ்க்கு அங்க செல்வாக்கு இருக்கு. நீங்க முக்கியமா ஈரோடு பத்தி சொன்னீங்க. ஈரோடுல பொதுக்கூட்டத்தில் ஏற்பாடு பண்ணது, இடங்கள் கேட்டாங்க, மறுத்தாங்க, வேற இடங்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கான முயற்சிகளை செங்கோட்டையன் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல உண்மையை சொல்ல போனா கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் சென்னை விட்டு வெளியே வருவது அதுவாகத்தான் ஈரோடுல பொதுக்கூட்டம் நடத்துறான். கொங்கு மண்டலத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் செங்கோட்டையனும் விஜயும் இறங்கி இருக்கிறார்களா? அது சாத்தியம்? அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும். கொங்கு மண்டலத்தை அதிமுகவிட்ட இருந்து கைப்பற்ற முயற்சி அப்படி நம்ம எடுத்துக்கிடலாம். அதாவது ஈரோட்டில் 75,000 எங்களுக்கு வந்து கிரௌட் வரும்னு ஒரு இனிஷியல் எஸ்டிமேட் அவங்க கொடுத்துருக்காங்க. லோக்கல் எஸ்பி வந்து இடத்தையெல்லாம் போய் பார்வையிட்டாச்சு. 75,000க்கு இந்த இடம் பத்தாது என்று சொல்லி ஆரம்ப ஒரு இடத்த ரிஜெக்டடு. அப்போ அதை எதிர்பார்த்து இவங்க ஒரு மாற்று இடமும் தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. செங்கோட்டையன் பேட்டையிலேயே அதை சொல்லியிருக்காரு. அந்த மாற்று இடங்கிறது கொஞ்சம் ஊரை விட்டு தள்ளி இருக்கு, ஆனால் பெரிய இடம், பெரிய அளவுக்கு மேடையெல்லாம் போட்டு மதுரை மாதிரி ஷோங்க, அது ரேம்ப் வாக்கு எல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய ஷோ. அப்போ கண்டிப்பாக வந்து ஈரோடு கூட்டங்கிறது தாக்கத்தை ஏற்படுத்தும். யார்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது தான் நான் பார்க்கிற விஷயம். அப்போ அதிமுக ஓட்டு வங்கி அங்க ஏற்கனவே இருக்கிற ஓட்டு வங்கிங்க. அந்த பகுதிகளில் இருக்கிற எம்எல்ஏக்கள்ல பெரும்பாலான எம்எல்ஏக்கள் அதிமுக, 3 எம்எல்ஏ என்னமோ திமுக எம்எல்ஏ லோக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல. கொங்கு மண்டலம்னு பாத்தீங்கன்னா அதிமுக போன முறை வெற்றி பெற்ற தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகள் கொங்கு மண்டலம். ஈரோடு கொங்கு மண்டலத்தோட ஒரு சென்டர் மாதிரி தான். கேஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கவுண்டர் கம்யூனிட்டி செங்கோட்டையன் ரெப்ரஸன்டேட்டிவ், விஜய் கவுண்டர் கம்யூனிட்டி கிடையாது. அதே நேரத்தில் வந்து முதலியார் கம்யூனிட்டி ஓட்டு வங்கி அங்கே பெரும்பாலும் இருக்கு. அப்போ திமுக தன்னோட ஓட்டு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்யும். அதே நேரத்தில் அதிமுக ஓட்டு வங்கி சரிவு ஏற்படும். ஏன்னா செங்கோட்டையன் தான் அதில் வந்து ஒரு பெரிய சென்டர் பின்னா இருந்தாருங்க. அதிமுக ஓட்டு வங்கியில் எம்ஜிஆர் காலத்துலேருந்து அவர் தான் சென்டர் பின்னு. அப்போ அவர் வந்து விஜய் பக்கம் வந்ததால கண்டிப்பாக ஈரோடு கொங்கு மண்டல அதிமுக ஓட்டு வங்கியில் விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க சென்டர் பின் எப்படி நீங்க செங்கோட்டையனுக்கு அது இன்னும் இருந்துட்டு இருக்காரா? இப்போ முக்கியமாக தாவேக்காக்கு வர்றதுக்கு முன்னால வரைக்கும் அவருக்கு அந்த செல்வாக்கு, அந்த பலம், அந்த உறுதி அந்த மண்டலத்துல அவர் இருக்கின்ற இடத்திலேயே இருந்திருக்கா? செங்கோட்டையன் தாவேக்காக வந்த பிறகு அவருக்கான இளைஞர் பட்டாள கவர்ச்சி அதிகரிச்சிருக்கு. அதிமுக இருந்த போது கடைசியில அவர் எடப்பாடியோட குட் டேர்ம்ஸ்ல இல்லை. அவருக்கே வந்து கோபி சீட்டு கிடைக்குமாங்கிற சந்தேகம்லாம் வந்துருச்சு. அவரோட ஆதரவாளர்களுக்கு பெரும்பாலும் கட்சி பதவியை பறிச்சிட்டாங்க. அப்படியே விட்டுருந்தா செங்கோட்டையன் வந்து செல்லாகாசு ஆகிருப்பாரு. அதை அவரும் உணர்ந்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் போராட்டமா தான் இது இருந்தது. 2021 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த முயற்சியில் தான் அவர் இருந்தார், செங்கோட்டையன் செல்வாக்க குறைக்கணும்னு. செங்கோட்டையனுக்கு அது தெரியும். ஸோ எல்லாமாக சேர்ந்துதான் அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் எம்ஜிஆர் படம் வைக்கல, ஜெயலலிதா படம் வைக்கிறாங்கிற அந்த குறை, அதுதான் முதல் பொறி. அதுக்கு பிறகு பலதரப்பட்ட கருத்து வேறுபாடுகள், அப்புறம் கட்சி ஒருங்கிணைப்பு. இப்போ கட்சி ஒருங்கிணைப்பை பற்றி அமித்ஷாவும் தானே பேசுறாரு. அப்போ அமித்ஷாவை வந்து அதிமுக கூட்டணியிலிருந்து விலக்கி வைக்க முடியுமா? ஓபிஎஸ் போய் அமித்ஷா போய் பார்க்குறாருங்க, அவர் ஓகேன்றாரு. ஒருங்கிணைப்பு ஏற்படுதோ ஏற்படலையோ, ஒருங்கிணைப்பு பற்றி பேசுவதே குற்றம் அப்படிங்கிறதுல அர்த்தமே இல்லையே. இல்ல எல்லாம் பொதுக்குழுவால் விலக்கி வைக்கப்பட்டவர்கள், அவர்களை எப்படி நீங்க தேவர் ஜெயந்தியில பார்க்கலாம் என்றால் அமித்ஷாவும் அதை தானே செய்யறாரு. அதிமுக உட்கட்சி வாரத்துல தலையிட மாட்டோம்னு சொல்லிக்கொண்டே ஆனா ஓபிஎஸ் பாக்குறாரு, எல்லாரையும் பாக்குறாருல. முக்கியமா நீங்க கொங்கு மண்டலம் பத்தி சொன்னீங்க, கொங்கு மண்டலம் பத்தி சொன்னீங்க. இல்ல எதுக்காக சொல்லுவேன்னா, கொங்கு மண்டலத்துல செங்கோட்டையன் என்பவர் முதல்ல ஆரம்ப கட்டத்துல அதிமுக இருக்கும் போது அவர் அதிருப்தியின் குரலாக இருந்தாரு. தாவேகாவுக்கு சேர்ந்த பிறகு அவர் எதிர்காலத்தின் குரலா மாறுறாருல.
நல்ல நீங்க அந்த வார்த்தை பயன்படுத்துறீங்க, எதிர்காலத்தின் குரல் அப்படின்னா இந்த வருகின்ற தேர்தல்களில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கான சக்தியாக லோக்கலா தாவேகா. எனக்கு எம்எல்ஏ கனவு இருக்குங்க. எப்போ கிடைக்கும்? எப்போ வேணாலும் கிடைக்கும். 5 வருஷம் கழிச்சு கூட கிடைக்கும், 10 வருஷம் கழிச்சு கூட கிடைக்கும். நான் எம்எல்ஏ ஆகிறதுங்கிறது எனக்கு லட்சியம், அரசியல் லட்சியம். என் வயசு 30. 40 வயசு தான் எனக்கு எம்எல்ஏ வாய்ப்பு. ஆனா அதுக்குள்ள நான் படிப்படியா அரசியல்ல முன்னேறணும்ல. 10 வருஷம் கழிச்சு செங்கோட்டையன் அரசியல் எப்படி இருப்பாரு, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா? இப்போ லோக்கலா ஒருத்தர் இருக்காருங்க, அவர் கோவில்செட்டிப்பாளையத்துல இருக்காரு, இல்ல ஈரோடு மாவட்டத்துல ஒருத்தரா இருக்காரு. அப்ப அவருக்கான அரசியல் வாய்ப்புங்கிறது புதிய இயக்கத்துல தான் கிடைக்கும். புதிய இயக்கம்னா அந்த புதிய இயக்கத்துக்கு ஒரு ஒரு சென்டர் பின்னா வந்து சீனியர் லீடர் மாறுறாரு, தட் இஸ் செங்கோட்டையன். அப்ப செங்கோட்டையனை சுற்றி இருந்தா 10 வருஷம் கழிச்சு எனக்கு வாய்ப்பு என்கிற ஒரு நிலையில அவங்க அப்படித்தானே வருவாங்க. இயல்பான மைக்ரேஷன் இது. உடனடி தேர்தல் அடுத்து வருவது 2026 தேர்தல், கிட்டத்தட்ட 4-5 26 மாதங்கள். தேர்தல்ல ஜெயிக்காட்டாலும் அதை பத்தி பிரச்சனையே இல்லைங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 26 தேர்தல்ல அவங்களுக்கு ரொம்ப குறைந்தபட்ச வெற்றி கிடைத்தாலே கட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு போதுமானது. கட்சிக்காரர்களை தக்க வைத்துக் கொள்வதுதான் ரொம்ப முக்கியம். வாக்கு அரசியல்ல நம்ம கட்சியை தக்க வச்சுக்கிட்டே இருக்கலாம், எல்லாரும் தான் கட்சி வச்சிருக்காங்க. கட்சிக்காரர்களை நீங்க தக்க வைக்கணும்ல. அவன் மைக்ரேட் ஆகி போயிட்டே இருப்பான்ல. ஆனா இப்ப தாவேகால இப்ப கட்சி ஒரு இப்படி எடுத்துக்கிடுவோம், கொங்குமண்டலத்துல ஜெயிக்கவே இல்லைங்க, தாவேகா ஜெயிக்கவே இல்லை. ஆனா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. கட்சிக்காரன் தக்க வச்சிருவான், அவன் இருந்துருவான். ஏன்னா அவனுக்கு திமுகவுக்கும் போறதுக்கு வழி இல்லை. அதிமுகவுக்கு போனா நீ எல்லாம் செங்கோட்டையாளியா தாவேகாவுக்கு போனவன்னு சொல்லுவாங்க. பிஜேபிக்கு போறதுல இயல்பான சிக்கல் இருக்கு, காங்கிரஸுக்கு போறதுல இயல்பான சிக்கல் இருக்கு. அப்படின்னா தாவேகாலே தொடர்ந்து நீடிக்கணும்னா 26ல ஜெயிக்கலைங்க, ஆனா 29 ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா வந்து 31ல ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு, நடுவில் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குங்கிற அந்த எதிர்கால கனவு தானே. அதனாலதான் நான் அது எதிர்காலம்ங்கிற அந்த வார்த்தையை பிரயோகம் பண்ணேன். நீங்க இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, செங்கோட்டையனுக்கு அது இல்லாமல் இருக்கலாம், மற்ற இளம் தலைமுறையினருக்கு, இளம் அரசியல்வாதிகளுக்கு 10 ஆண்டு கால கனவு பொறுமை கூட இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. முக்கியமாக செங்கோட்டையன் இப்ப போனதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவர் இன்னும் கூட எத்தனை அனுபவங்களுக்கு பிறகும் கூட உற்சாகத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், துடிப்புடன் இருக்கிறார். அடுத்த தேர்தல் செங்கோட்டையனுக்கு மிக முக்கியமானது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார். செங்கோட்டையனுடைய இந்த முயற்சி கொங்கு மண்டலத்தில் தாவேகா நல்ல ஒரு வெற்றி பெறுவதற்கான, இல்லாட்டி நீங்க சொன்ன மாதிரி குறைந்தபட்சம் அளவுக்கான வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையை உருவாக்குமா? ஜெயிச்சவன் சொன்னா சீட்டு கணக்குங்க, தோத்தவன் சொன்னா சதவீத கணக்கு. இதை நான் சொல்லல, கலைஞர் சொன்னது. வென்றவன் எப்போதுமே நான் 120 இடத்துல ஜெயிச்சேன், 20 இடத்துல ஜெயிச்சேன். காங்கிரஸ் என்னங்க சொல்லுது, நீங்க எங்களுக்கு இவ்வளவு சீட்டு கொடுத்தீங்க, நாங்க 18 இடத்துல ஜெயித்தோம், எங்க ஸ்ட்ரைக் ரேட் இது, அதான கிளைம். அப்போ இது இயல்பா சொல்றதுதான். ஜெயிச்சவங்க எப்பவுமே வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் வந்து இத்தனை சதவீதம் எங்களுக்கு ஓட்டு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வாய்ப்பு தாவேகாவுக்கு கிடைத்தாலே போதுமானது. அதுக்கு செங்கோட்டையன் உதவி செய்வார்ல. அதுதான் கிடைக்குமான்னு கேட்கிறேன். இல்ல அதுதான் கிடைக்குமான்னு கேட்கிறேன். தோற்றவர் கணக்கு தான் கிடைக்குமா, வெற்றி பெற்றவர் கணக்கு கிடைக்குமா? வெற்றி பெற்றவர் கணக்கு கிடைக்கும்னு நம்ம இப்போ உறுதியா சொல்ல முடியாது. ஏன் சொல்ல மாட்டேங்க? நீங்க மூத்த பத்திரிகை, நீங்க தொடர்ந்து அதிமுகவை தொடர்ந்து கண்காணித்து வருகிறீர்கள், கவனம் கொண்டு வருகிறீர்கள், அதனுடைய பயணித்து வருகிறீர்கள். ஆனா இந்த பேட்டியோட தொடக்கத்தில் நீங்க சொன்னது அதிமுகவுடைய கொங்கு மண்டல வாக்கு வங்கி கணிசமாக தாவேகா எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்காது, வெற்றிக்கான வாய்ப்பு சந்தேகமானதுன்னு ஏன் சொல்றீங்க? ஏன் சொல்றேன் அப்படின்னா, வெற்றிக்கு குறைந்தபட்சம் வந்து 35% வாக்கு வங்கி வேணும்னு நான் நினைக்கிறேன். அது உண்மையிலே வேணும். அப்போ என்னோட கணக்கு விஜய் ஓட்டு வங்கி அது ஒரு கணக்கு, என் கணக்கு முன்ன பின்ன இருக்கலாம். 40லேருந்து 12% நினைக்கிறேன், 15% மேக்சிமம்னு வச்சுக்கிடுவோம். அப்போ செங்கோட்டையன் அதிமுக ஓட்டு வங்கி எவ்வளவு குறைப்பாருங்கிறது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம். அதிமுக ஓட்டு வங்கி அவர் வந்து இப்போ ஆவரேஜா அங்க 20 to 24% இருக்குங்க. சரிபாதியா அவர் குறைச்சா கூட இன்னொரு 10 தானே வரும். அப்ப 25 தானே மேக்சிமம் பொட்டன்ஷியல் இருக்கு. அது எப்படி 35 மாறும்? குங்குமத்தை மட்டும் கணக்குல எடுத்து பார்க்கும்போது. அப்படின்னா வெற்றிங்கிறது கொஞ்சம் தொலைதூர கனவுங்க. ஆனா நீங்க சொன்ன கணக்கு முக்கியமான கணக்கு. அங்கிருந்து அதிமுக வந்து ஒரு 5 அல்லது 8, 10% ஓட்டு வங்கி எடுத்தாலும் கூட 25 தானே வரும் தாவேகாவுக்குன்னு சொல்றீங்க. அதை எடுத்து விட்டால் அது திமுகவுக்கு லாபமா, அதிமுகவுக்கு லாபமா, இல்ல தாவேகாவுக்கே லாபமா? தாவேகாவுக்கு சதவீத கணக்கு கூடும்போது லாபம் தான், திமுகவுக்கு சீட்டு கணக்கு கூடிரும். அதனாலதான் நான் அந்த உதாரணத்தை சொன்னேன். ஜெயிச்சவன் சொன்னா சீட்டு கணக்கு, தோத்தவன் சொன்னா சதவீத கணக்குன்னு சொன்ன உதாரணமே அதுதான். திமுக தான் ஜெயிக்கும்.
அவங்க 35% கையில வச்சிருக்காங்கல்ல. சரி, இதுல வந்து அடிப்படையில கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாது எல்லாருக்கும் தெரியும். கூட்டணி கட்சிகள் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ திமுக கூட்டணியில பெரிய மாறுதல் வராத வரைக்கும், இப்போ காங்கிரஸ் தாவேகா பேச்சுவார்த்தை பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அடிபட்டுக்கிட்டு இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி இதெல்லாம். அதெல்லாம் மேலிடத்தோட ஆசீர்வாதம் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அது இன்னும் தெரிய வர்றதுக்கே வந்து பிப்ரவரி மாசம் நமக்கு ஆயிரும். ஸோ இப்போதைக்கு திமுக கூட்டணி அப்படியே தொடர்றதா நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். அப்படியே தொடர்ந்தால் அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஓட்டு சதவீதத்தில் அவங்களுக்கு இழப்பே கிடையாதுங்க. இப்ப திருப்பரங்குன்றம் மேட்டருக்கு பிறகு அது இன்னும் கன்சல்டேட் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க ஓட்ட ஹிந்து ஓட்டு வரும், பிஜேபி ஓட்டு, அதுக்குள்ளேயே நான் போகலைங்க. திமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குல்ல, திமுக கூட்டணிக்குன்னு, அந்த ஓட்டு வங்கியில அவங்களுக்கு சிந்தல் சிதறல் இல்லை. தாவேகாவுக்கான ஓட்டு வங்கி கால்குலேஷன்ல ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு கணக்கு இருக்கு. ஒரு எல்லாத்தையும் சேர்த்து பொதுப்படையான சராசரி போட்டு பார்க்கும்போது நம்ம சொல்ற இந்த கணக்கு வருது. இதுல அடிஷனல் ஃபேக்டர் கொங்கு மண்டலத்துல என்ன, குறிப்பா ஈரோடு மாவட்டத்துல என்ன அப்படின்னா செங்கோட்டையன் தான். மற்றபடி தாவேகாவோட ஒரிஜினல் தானே, அதாவது விஜய் தானே. நீங்க நான் முக்கியமான ஒரு கணக்கு சொல்லிட்டீங்க. அப்படின்னா தாவேகா அதிமுகவின் ஓட்டு வங்கியில் ஓட்டை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. சரி, சரிதானே? குறிப்பா ஈரோடு மாவட்டத்துல அது திமுகவுக்கு உதவும். கண்டிப்பா உதவுங்க, தமிழ்நாடு பூராவும் உதவும். அதாவது விஜய்க்கு ஓட்டு அதிகமாக திமுகவுக்கு ஒரே ஒரு வகையில தான் கவலை ஏற்படும். எதிர்காலத்துல ஒரு உதயநிதிக்கு போட்டியாளராக வருவாருங்கிற அந்த ஒரு கவலை தான். 2026 தேர்தலை பொறுத்தவரையில் முதலமைச்சர் வேட்பாளர்கள் பட்டியலில் ஸ்டாலின் இருப்பாரு, எடப்பாடி பழனிசாமி இருப்பாரு, விஜய் இருப்பாரு, சீமான் இருப்பாரு. 4 பேரையும் தானே மக்கள் கம்பேர் பண்ணுவாங்க. அப்ப ஸ்டாலினா, எடப்பாடி பழனிசாமியா, விஜயா, சீமானா, இந்த கேள்விக்குள்ள வந்து ஸ்டாலினுக்கான வாய்ப்பு அதிகம் இல்லையா? அப்படின்னா கொங்கு மண்டலத்துல திமுக ஜெயிக்கிறதுக்கு தாவேகா உதவும் அப்படின்னா செங்கோட்டையன் எதற்கு தாவேகாவுக்கு போக வேண்டும்? செங்கோட்டையன் எதற்கு தாவேகா தான் திமுகவுக்கு முதல் எதிரி, தாவேகாவு வெர்சஸ் திமுக அப்படின்னு விஜய் சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது பிராக்டிகலா சாத்தியம் இல்லையே. இல்லையே. 1, 2, 3 4வது இடம் அநேகமா சீமான் தாங்க. 2க்கும் 3க்கும் இடையில போட்டி. 2க்கும் 3க்கும் இடையில திமுக 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா 2 அதிமுகங்கிறத அசைச்சிட்டாலே போதுமேன்ற. நம்ம இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைங்க. 2024 தேர்தலில் அதிமுக 3வது இடத்துக்கு போன தொகுதிகள் எத்தனை யோசிச்சு பாருங்க. சட்டமன்ற தொகுதியா போனா நிறைய டெபாசிட் போகுது. அப்ப ஏற்கனவே தான் அங்க வந்து அடிபட்டு இருக்காங்களே. அதிமுக 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு கட்டுத்தொகை இழப்புக்கு போயாச்சு. 2024 போயாச்சு. ஆனா அதுக்கு பிறகு அவங்க வந்து அந்த மாற்று சிந்தனை வரல. அப்ப 2026 அப்ப 2026ல அதிமுகவை கபலீகரம் செய்ய முயற்சிப்பது பிஜேபியா தாவேகாவா? நீங்க சொல்லுங்க, அதே கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச தாவேகா தான் நான் நினைக்கிறேன். பிஜேபி வந்து அதிமுகவோட சேர்ந்து இருக்கும். பெரிய தனியாலாம் நின்னாங்கன்னா பெரிய ஓட்டு வங்கி எல்லாம் இன்றைய தேதிக்கு இல்லைங்க. அதாவது அந்த 2 டிஜிட்டுக்கு கீழே இருப்பாங்க, 10க்கு கீழே இருப்பாங்க. அது மேல தாண்டி வந்து தனியாலாம் போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போதைக்கு இல்ல. சோ கண்டிப்பாக பிஜேபியும் அதிமுகவும் 26ல கூட்டணி. 26 புள்ளி விவரங்கள் எல்லா களத்தையும் மாற்றும். பிஜேபிக்கு முக்கியமான தேர்தல் 29 தேர்தல். அப்ப 29 தேர்தல்ல வந்து எப்படி வேணாலும் கூட்டணி மாத்திக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தானே பிஜேபி இருக்கும். தேசிய கட்சி அப்படித்தானங்க இருக்க முடியும். சரி, காங்கிரஸ்ல கூட்டணி குழப்பம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். பிரவீன் சக்கரவர்த்தி வந்தாரு, அவர் வந்தாரு, இவர் வந்தாரு. ரைட்டு. ஏன் வந்து 24ல கூட்டணி குழப்பமே வரல? ஏன் வரலன்னா 24 ரொம்ப முக்கியமான தேர்தல். அது வந்து மக்களவை தேர்தல். அதுல இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் தேசிய கட்சி எடுக்காது. அதே அனாலஜியை பொருத்தி பாருங்க. 29 தேர்தல் தான் முக்கியமான தேர்தல் தேசிய கட்சிகளுக்கு. இது மாநில கட்சிகளுக்கான தேர்தல். அப்ப அதிமுக தான் மோர் கேர்ஃபுல்லா பிளான் பண்ணிருக்கணும். அவங்க அப்படி பண்ணலங்கும் போது ரிசல்ட் வந்து தாவேகாங்கிற நியூ பிளேயர் வரும்போது மாறுது இல்லையா எல்லாமே. அப்போ கொங்கு மண்டலம் முக்கியமான மண்டலம். நீங்க சொல்ற மாதிரி ஏகப்பட்ட சீட்டுகள் எம்ஜிஆர் காலத்திலயும் ஜெயிச்சு. எம்ஜிஆரே கவுண்டருங்க. எம்ஜிஆர் அவர்களே கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர்கள் தான் எங்க அண்ணா பத்திரிகையோட கட்டுற தொகுப்பு புலவர் ராசு எழுதுனதுங்க 1980 காலகட்டத்தில். அதுக்கு ஒரு நீண்ட நெடிய விளக்கம் எல்லாம் கொடுத்தாச்சு, எம்ஜிஆர் எப்படி கவுண்டர் என்பதற்கான விளக்கம். ஆனா அது எப்படி பாருங்க, கவுண்டர் நாடார் முதலியார்னு இல்லை,
அதாவது எம்ஜிஆரை வந்து அந்த கனெக்ட் கொண்டு வர்றாங்க, கனெக்டிவிட்டி. எங்க பகுதிக்காரருங்க, நம்ம சாதாரணமாக சொல்லுவோம்ல, யாருங்க அவரு? ஏங்க அவரு எங்க டிஸ்ட்ரிக்ட்டுங்கமோ, அதுல ஒரு பெருமை, அவ்வளவுதான். நம்மவர் அப்படிங்கிற ஒரு ஃபீல். அப்போ அதிமுக தானே இதுல பலவீனப்படுது. கொங்கு மண்டலத்துல செங்கோட்டையன் போய் விஜய் வந்து அங்க ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி எழுச்சியை காட்டுறது மூலமாக யார் பலவீனப்படுறாங்க? அதிமுக தானே. இந்த கேள்விக்கான விடை கொடுக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் கொடுக்க மறுக்கிறார். அப்படிங்கும்போது 2026 தேர்தல் யாருக்கான தேர்தல்? திமுக வெற்றிக்கான தேர்தல் தாங்க நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்து குறைப்புக்காக திரு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.